கேக்குதாடா? ஹலோ கேக்குதாடா? சாம் பேசின்னு இருக்குல்லடா, அதுதான். கொடுங்க, நான் பேசுறது ஆடியோ கிளியரா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேடா. ஆடியோ ஹலோ கேக்குதா? ஹலோ என்னம்மா? ஹலோ கேக்குதாடா ஆடியோ? ஹலோ ஹலோ ஆடியோ கிளியரா இருக்கா? என்னம்மா? எக்கோ ஆகுதா? ஒரு நிமிஷம். ஆடியோ கிளியரா? ஹலோ ஹலோ ஆடியோ கிளியரா இருக்கா? ஹலோ ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஓகே. Okay.
ஸ்கிரீன் தெரியுதா கிளியரா? Yes, ma'am. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? ஸ்கிரீன் அதே மாதிரி தெரியுதுங்களா? சாட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து மியூட் போட்டுருங்க, சரியா? ஏதாவது டவுட் அப்படின்னா இல்லை நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் சாட்லயே வந்து நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஆடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பூமியோட தோற்றம் எப்படி இருக்கு அண்ட் பூமியில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், இந்த மாதிரி பூமியில வளிமண்டலம், நிலம், காற்று இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மான்சூன் வந்து பார்க்குறோம் இல்லையா? மான்சூன்னா பருவ காற்றுகள் எப்படி இருக்கு, எதனால வந்து எப்படி மழை பொழியுது, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இது மேப் கேட்டிருந்தேன், ரெடி பண்ணீங்களா? எஸ் மேம். சூப்பர், ஓகே மேம். வந்து நான் லேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால என்னால் வந்து வீடியோ கால் போட்டு என்னால் அந்த மாதிரி ட்ரா பண்ணி காட்ட முடியல. நான் வந்து உங்களுக்கு ஓரளா சொல்றேன், அந்த மேப்பை வந்து காட்டி நான் ஓரளா சொல்றேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் சொல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேப்ல வந்து குறிச்சு வச்சுட்டே வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு மேப் பார்த்துக்கலாம், அந்த ஈக்வேட்டர் லைன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியா மேப்ல மான்சூன் எப்படி இதாகுது அதை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்ம எர்த் பத்தி பார்த்தோம், பூமி பத்தி பார்த்தோம். ஸோ பூமியில 3 லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், அதாவது பாறை கோளம், அப்புறம் அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம், நீர்க்கோளம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கோளங்களும் வந்து நம்ம பூமியில இருக்கிறதாலதான்
பூமியில உயிரினங்களாலையும் வந்து வாழ முடியுது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ லித்தோ அப்படிங்கிற வேர்டும் சரி, ஹைட்ரோங்கிற வேர்டும், அட்மாஸ்பியர் அந்த அட்மோ அப்படிங்கிற வேர்டு, இது எல்லாமே வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு இல்லைங்களா. சோ லித்தோஸ்பியர் வந்து பாறைகளால் ஆனது, பாறை, மண், கற்கள் இதெல்லாம் இருக்கும். ஹைட்ரோஸ்பியர்ங்கிறது நீர். சோ நீருங்கிறது நீராவி, கடல், பனிக்கட்டி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ அட்மாஸ்பியர்ல வந்துட்டு என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ நைட்ரஜன் வந்து 78% இருக்கு, ஆக்சிஜன் 21% இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ இதெல்லாம் சேர்ந்தது பேர் தான் என்னன்னு பார்த்தோம், பயோஸ்பியர். இந்த மூணு பேரும் சேர்ந்தது பேர் பயோஸ்பியர்னு பார்த்தோம். சோ இதரை பத்தி படிக்கிற பேர் வந்து மெட்ராலஜி. ஓகேங்களா. சோ கான்டினென்ட்ஸ், நம்ம உலகத்துல வந்து பார்த்தோம்னா 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு, அதாவது 7 கடல்கள் இருக்கு, 5 கடல்கள், பேராளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ 5 கண்டங்கள், 7 கண்டங்கள் இருக்கு, 5 பெருங்கடல்கள் இருக்கு. சோ அந்த 7 கண்டங்களை பத்தி பார்க்கணும்னா ஆசியா தான் வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய கண்டம். சோ நம்மளோட இந்தியா எங்க இருக்கு, ஆசியா கண்டத்துல அமைந்துள்ளது. இந்த கசர் தெரியுதுங்களா, இந்த சோ நான் மூவ் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ இந்தியா வந்து ஆசிய கண்டத்துல அமைந்திருக்கு. சோ இங்க வந்து தார் பாலைவனம், அது வந்து ரொம்ப வெப்பமான குளிரான பாலைவனம். சோ பாலைவனம்னு எடுத்துட்டாலே நம்ம எந்த அளவுக்கு வெயிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நைட் நேரத்துல எப்படி இருக்குங்க, ரொம்ப குளிராகவும் இருக்கும். காலையில எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ நைட்டு அதே அளவுக்கு அந்த பாலைவனத்துல குளிர் இருக்கும். சோ ஆசிய கண்டத்துல கோபி மற்றும் தார் போன்ற பெரிய பாலைவனங்கள்லாம் இருக்கு. சோ அப்புறம் என்ன இருக்கு இங்க, இமயமலை, எவரெஸ்ட், இந்த மாதிரி இமயமலை தொடர்கள் வந்து காணப்படுது இந்த ஆசிய கண்டத்துல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ 2வது பெரிய கண்டம் என்னன்னு பார்த்தோம், ஆப்பிரிக்கா. முதல் பெரிய கண்டம் ஆசியா, 2வது பெரிய கண்டம் என்னன்னு பார்த்தோம், ஆப்பிரிக்கா. சோ இந்த ஈக்குவேட்டர் லைன் வந்து ஆப்பிரிக்க கண்டத்தை சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, முதல் பெரிய கண்டம் ஆசியா, 2வது பெரிய கண்டம் என்னன்னு பார்த்தோம், ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை வந்து, இந்த ஆப்பிரிக்க நாட்டை வந்து இந்த பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 சம பாகங்களாக பிரிக்குது. சோ வந்து இந்த ஈக்குவேட்டர் லைன் எந்த கண்டத்தை 2 சம பாகங்களாக பிரிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சோ ஆப்பிரிக்கா. அவங்க சவுத் அமெரிக்காவும் கொடுக்கலாம், பட் வந்து சவுத் அமெரிக்கா வந்து சமமா பிரிக்கிறது இல்ல ஈக்குவேட்டர் லைன். சோ உங்களுக்கு இந்த லைனை பார்த்தாலே தெரியும், ஆப்பிரிக்க கண்டத்தை தான் வந்து இந்த பூமத்திய ரேகை வந்து 2 சமபாகங்களாக பிரிக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா ரொம்ப நீளமான நைல் நதி வந்து ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கு. அது எந்த அளவுக்கு நீளமான நதி இருக்குன்னு நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி சஹாரா பாலைவனமும் எங்கதான் இருக்கு, இந்த ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா. சோ மற்றதெல்லாம் பார்த்தோம்னா, சோ சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வட அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர் இருக்கும். அண்ட் வந்து சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிஸ் மலைத்தொடர் இருக்கும். அதாவது வட அமெரிக்கால வந்து ராக்கி அப்படிங்கிற நீண்ட, இங்க என்ன மலைத்தொடர் இருக்கு அப்படின்னா ராக்கி அப்படிங்கிற நீண்ட மலைத்தொடர் இதோட மேற்கு பகுதியில இருக்குங்க. புரிஞ்சுங்களா. சோ ராக்கின்னு சொல்லக்கூடிய மிக நீண்ட மலைத்தொடர் வந்து வட அமெரிக்கால வந்து அதோட அந்த மேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கு. இதே இந்த தென் அமெரிக்கால என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப நீளமான ஆன்டிஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கசர் தெரியுது இல்லைங்களா. தென் அமெரிக்கால என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப நீளமான ஆன்டிஸ் மலைத்தொடர் வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி அமேசான் ஆறு எங்க இருக்குங்க, சவுத் அமெரிக்கால இருக்கு. புரிஞ்சுங்களா. சோ இப்ப நம்ம 4 கண்டம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஐரோப்பா. ஐரோப்பா எங்க இருக்கு, சோ ஆசியாக்கு மேற்கு பகுதியில தான் வந்து என்ன இருக்குங்க, ஐரோப்பா அமைந்திருக்கு இல்லையா. இங்க வந்து ஆல்ப்ஸ்
அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றது. எந்தெந்த கண்டத்துல என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ வந்து ஆசியா வந்து உலகத்திலேயே முதல் பெரிய கண்டம். இரண்டாவது வந்து ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால சஹாரா பாலைவனம் இருக்கு, நைல் நதியும் இருக்கு. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு பிரிக்கிறாங்க. சோ வட அமெரிக்காவோட மேற்கு பக்கத்துல வந்து என்ன இருக்குங்க, ராக்கி மலைத்தொடர் இருக்கு. தென் அமெரிக்காவோட அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிஸ் அப்படிங்கிற மலைத்தொடர் இருக்கு. தென் அமெரிக்கால தான் என்ன இருக்குங்க, அமேசான் நதி இருக்கு. அமேசான் ஆறு வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஐரோப்பா. ஐரோப்பா வந்து அமைந்து, சரிங்களா? வந்து ஆசியா எங்க இருக்கு அப்படின்னா அதனுடைய வெஸ்ட் சைடு மேற்கு பக்கம் என்ன அமைஞ்சிருக்குங்க, ஐரோப்பா வந்து அமைந்திருக்கு. யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பா வந்து ஆசிய கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு. இங்க என்ன மலைத்தொடர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ப்ஸ். ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மட்டும் பார்த்தா ஆஸ்திரேலியா மட்டும் என்னங்க, தீவு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஐலாண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐலாண்ட்னா என்ன, தீபகற்பம்னா என்ன அப்படின்னு. ஸோ ஐலாண்ட் என்ன, 4 பக்கமும் வந்து கடல் சூழ்ந்து இருந்தா அதை வந்து நம்ம ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பக்கமும் வந்து கடலால சூழப்பட்ட ஒரு கண்டம். இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தீவு கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்பு வந்து சுருங்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடல் வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே வருது, அதனால ஆஸ்திரேலியாவோட நிலப்பரப்பு வந்து என்ன ஆகுதுங்க, கம்மி ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க வந்து என்னன்னா கிரேட் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளப்பாறை வந்து இந்த இடத்துல காணப்படுது. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய பவளப்பாறை வந்து கிரேட் பேரியர், அது வந்து ஆஸ்திரேலியால காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பனி தான் இருக்கும் ஃபுல்லா சொல்லுவாங்க. இங்க ஃபுல்லா இருக்கும்னா அனிமல்ஸ் வந்து இந்த இடத்துல வாழும். புரிஞ்சுங்களா? சோ என்னென்ன 7 கண்டங்கள் இருக்கு, அந்த 7 கண்டம் என்ன தீவு கண்டம்னு சொல்றோம். அது வந்து சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 5 பெருங்கடல்கள் இருக்கும். என்னென்ன பெருங்கடல்னா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்தியன் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். ஓகே, 5 பெருங்கடல்கள். இந்த உலகத்துல என்னென்ன பெருங்கடல்கள் இருக்கு, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்கு, அடுத்து அண்டார்டிக் பெருங்கடல் இருக்கு, பசிபிக் ஓஷன் இந்த இருக்கு, இந்தியன் ஓஷன் இங்க இருக்கு, சதர்ன் ஓஷன் சொல்லுவாங்க, அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது ஆர்டிக் ஓஷன், நார்த் சைட் இல்லைங்களா, நார்த் போல் இருக்கு இல்லையா, அந்த இருக்கிறது என்ன ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட உலக இது 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள் இருக்கு. சரிங்களா? பாத்தீங்கன்னா இருக்கலே பெருசு எதுங்க, இந்த 5 பெருங்கடல்கள்லயே ரொம்ப பெரிய பெருங்கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல் தான் வந்து உலகிலேயே பெருங்கடல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நிறைய தீவு கூட்டங்கள் நம்ம பார்த்தோம். ஐலாண்ட்னா தீவு, தீவு கூட்டத்தை வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னேன், ஆர்ச்சிபெலிகோ அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் என்ன பெருங்கடல் பகுதியில தான் நிறைய தீவு கூட்டம் வந்து காணப்படுது. இதுதான்
இதுதான் வந்து உலகத்திலேயே முதல் பெரிய. இரண்டாவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்குங்களா. சோ இந்த அட்லாண்டிக் ஓஷன் தான் வந்து இரண்டாவது பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல், இரண்டாவது அட்லாண்டிக் பெருங்கடல். சரிங்களா. மூணாவது பெருங்கடல் வந்து நம்ம இந்திய பெருங்கடல். ஓகேங்களா. தேர்ட் வந்து இந்திய பெருங்கடல். முதல் பசிபிக் தீவுக்கூடிய நிறைய தீவுகள் வந்து பசிபிக் பெருங்கடல்ல காணப்படுது. சோ ரெண்டாவது பெருங்கடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக் பெருங்கடல் தான் வந்து உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல். இந்தியன் ஓஷன் தான் தேர்ட் பிளேஸ்ல. பார்த்தோம்னா இந்த அண்டார்டிக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக் பெருங்கடல் வந்து அங்க மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா பனிப்பாறை. அண்டார்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த அண்டார்டிக் ஓஷன் இருக்கு இல்லைங்களா, சதர்ன் அண்டார்டிக் ஓஷன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பனியா தான் இருக்கும். சோ வந்து இந்த வெயில் சீசன்ல எல்லாம் வந்து வெயில் காலத்துல எல்லாம் அந்த பனிகள் உருகி வந்து மயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ வந்து நம்மளோட நிறைய என்ன சொல்றது, நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யறோம் பாத்தீங்களா. சோ இதனால என்ன ஆகுது, புவி வந்து வெப்பமயம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வெப்பமயம் ஆகிறதால என்ன ஆகுதுன்னா இந்த அண்டார்டிக் பகுதியில நிறைய பனிக்கட்டிகள்ல இல்லைங்களா, பனிப்பாறைகள்ல நம்ம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். சோ வந்து அண்டார்டிக் பகுதியில புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பாறைகள் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன அதிகமாகுதுங்க, கடல் நீர் மட்டம் அதிகமாகும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம கேட்டிருப்போம், ரெகுலர் சொல்றேன். சோ இந்த இடத்துல இது உருகுறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம கடலோட நீர்மட்டம் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், ஆஸ்திரேலியா வந்து இருக்க அதோட பரப்பளவு வந்து வருது. காரணம் என்னன்னா கடலோட நீர்மட்டம் வந்து அதிகமாறதால அந்த கடல் என்ன ஆகுது, ஆஸ்திரேலியாக்குள்ள வரதால ஆஸ்திரேலியாவோட பரப்பளவு என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்களேன், இன்னும் நம்ம வந்து அதிகமா நம்மளோட புவி வெப்பமயமாகுது, ரொம்ப ஹீட் ஆகுது. நம்ம அந்த ஓசோன் லேயர் எல்லாம் இது பண்ற அளவுக்கு நம்ம நிறைய வந்து கேசஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அப்படிங்கும்போது இன்னும் கடல் நீர் மட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இந்த ஆஸ்திரேலியா கண்டமே வந்து கடல்ல மூழ்கிரும். அப்புறம் என்ன ஆகும், நமக்கு 7 கான்டினென்ட்ஸ்னு படிச்சது நம்ம 6 கான்டினென்ட்ஸ்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அதனாலதான் வந்து நம்ம ஜியாகிரபி படிக்கும் போது என்விரான்மெண்டல் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜியாகிரபி இந்த உலகத்தை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை வந்து இப்ப எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அது நம்மளால வச்சுக்க முடியும். சோ இந்த அண்டார்டிக் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அங்க வந்து நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கங்கோத்ரி, மைத்ரேயி, அப்புறம் பாரதி அப்படின்னு ஆய்வு குடியிருப்புகளை வந்து நம்ம நாடு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது கங்கோத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு குடியிருப்புகள். அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அங்க எந்த அளவுக்கு ஹீட் வந்து இதாகுது, அங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பனிப்பாறைகள் வந்து உருகுது அப்படிங்கறத அவங்க மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் இந்த அண்டார்டிக் ஆர்டிக் பகுதியெல்லாம் ரொம்ப பனி நிறைந்த பகுதி, அங்க மக்கள் வந்து வாழ மாட்டாங்க, அங்க வந்து என்னதான் இருக்கு, பெண் குயின் சீல் இந்த மாதிரி இதுதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மனிதர்கள் வாழ முடியாது. ஏன்னா அங்க நிறைய குளிர் தான் அங்க அதிகமா இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க பனிப்பாறைகள் உருகிறத வச்சுதான் மீதி இருக்கிற நம்மளோட 5 கான்டினென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கடல் நீர் மட்டம் உள்ள வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக இந்தியா வந்து அங்க என்ன வச்சிருக்காங்க, ஆய்வு குடியிருப்புகளை வச்சிருக்கிறாங்க. சோ வருஷம் ஃபுல்லா நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து அங்கேயே தங்கி வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ, எந்த பனிகள் வந்து உருகுது, கடல் நீர் மட்டம் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒவ்வொரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் 30 வருஷத்துக்கான டேட்டாஸ் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கணக்குப்படி இந்த அளவுக்கு பனிப்பாறை உருகுனா இந்த அளவுக்கு இந்த நாடு இப்படியே இருக்கும், கடல் நீர் மட்டம் இப்படியே இருக்கும். இதை விட அதிகமா உருகும் போது என்ன ஆகுங்க, கடல் நீர் வந்து நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நாட்டினுடைய நிலப்பரப்பை வந்து அந்த கடல் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கும். இப்ப இந்தியாவே எடுத்துட்டோம்னா 3 பக்கம் வந்து கடலால சூழப்பட்ட ஒரு தீபகற்ப நாடு நம்ம இந்தியா.
இல்லையா? இப்ப நம்ம இந்தியன் ஓஷன்ல கடல் நீர் மட்டம் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சோ இந்தியாவோட நிலப்பரப்பு என்ன ஆகுங்க? கம்மி ஆயிரும் இல்லையா? சோ இப்ப சென்னைக்குள்ள வருது இல்ல கன்னியாகுமரி வந்து சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன, முக்கடல் சந்திக்கும் இடம் என்னங்க? கன்னியாகுமரி அப்படின்னு சொல்றோம். சோ அங்க வந்து அந்த இது என்ன நீர்மட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கன்னியாகுமரிக்குள்ள கடல் வந்துருச்சுன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரி வந்து பாதி அளவா குறைஞ்சிரும். சோ அந்த மாதிரி எல்லாம் எப்பப்ப நடக்கும், இத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் மையத்தை எங்க வச்சிருக்காங்கன்னா அண்டார்டிகால இந்தியா வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ புரிஞ்சுங்களா இந்த வேர்ல்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு? மேம் அந்த ஆய்வு குடியிருப்பு 3 சொன்னீங்களாங்க மேம், அது சொல்லுங்க. அது வந்து கங்கோத்ரி. கங்கோத்ரி மேடம் தக்ஷின் கங்கோத்ரி தான் ஃபுல் நேம். என்னங்க மேடம் ஃபுல் நேம் வந்து தக்ஷின் கங்கோத்ரி மேடம் அதோடது. தக்ஷின் கங்கோத்ரியா? ஓகே, நோட் பண்ணுங்க, நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இல்ல எனக்கு நோட்ல தான் கொடுத்திருக்காங்க, நான் பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. இந்த ஸ்கூல் புக்ஸ்ல எந்த ஸ்டாண்டர்ட்ல மேம் இருக்கு? இப்போ நீங்க எடுத்துட்டு இருக்க இந்த ஸ்டாண்டர்ட் உங்களோட மான்சூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சாரி 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. வந்து டிஎன்பிஎஸ்சி புக்ஸ்ல இருந்து எடுத்து சொல்றேன். நான் அதோட காப்பி பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு தரேன், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி பேஜ்ல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பேப்பர்ல மான்சூன், ரெயின்ஃபால், கிளைமேட், வெதர் இதுதான். சோ நம்ம படிக்கிறதுனா இந்த நாளை நம்ம படிச்சுக்கலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்க கொடுக்குற क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா இத பேஸ் பண்ணியும் இருக்கு. ஓகேங்களா? இவங்க மான்சூன் அப்படிங்கும்போது ஃபுல்லாவே வேர்ல்டு ஃபுல்லாவே அவங்க கவர் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால நான் டிஎன்பிஎஸ்சி பேஜ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த டாபிக் வந்து நான் போன கிளாஸ்ல சொல்லல, அதனால இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவு நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் சாய்ஸ்ல வரும்போது உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா? நான் அதனால அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இத நான் மீண்டும் வேணா பிடிஎஃப் வேணா நான் இது பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இந்த ஆய்வு குடியிருப்புகள் மூணே சொல்லுங்க. கங்கோத்ரி, மைத்ரேயி. அந்த கங்கோத்ரி ஃபுல் நேம் கேட்டிருந்தீங்கல்ல, நான் பார்த்து சொல்றேன். மைத்ரேயி. இந்த மாதிரி ஆய்வு குடியிருப்புகள் அது யார் அமைச்சிருக்காங்கன்னா இந்தியா தான் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? வருஷம் ஃபுல்லா இந்தியன் சயின்டிஸ்ட் அங்க இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. மேம் 3 பேர் சொன்னீங்களாங்க மேம்? இன்னொன்னு பாரதி மற்றும் பாரதி. கங்கோத்ரி, மைத்ரேயி மற்றும் பாரதி. ஓகே, நம்ம மான்சூனுக்குள்ள வரலாமா? சோ மான்சூன் இஸ் a word derived from Arabic அப்படின்னு பார்த்தோம். எந்த வார்த்தையில இருந்து வந்துச்சு? மௌசிம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து மான்சூன் வந்துச்சு. அடுத்து கிளைமேட். கிளைமேட்ங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சுங்க? கிளைமோ, KLIMO அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து கிளைமேட் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் போடுங்க, ஒருத்தர் மட்டும் கேளுங்க, இல்லைன்னா சாட்ல கேளுங்க. சொல்லுங்க. டவர் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. தீபா வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. ஓகே, நீங்க கேக்குறீங்க, ஆனா நீங்க கேக்குறது வந்து எனக்கு வாய்ஸே கேட்கல, ஒரு மாதிரி பீப் சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்கு. நீங்க எல்லாம் சாட்ல போடுங்க, நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். சோ அந்த ஆய்வு குடியிருப்புகள் நேம் வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்ரி, மைத்ரேயி மற்றும் பாரதி, சரிங்களா? சோ குளோப் மேப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்ப வந்து இந்த குளோப்ல வந்து நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. உலக வரைபடம் வச்சிருக்கீங்கல்ல? சோ உலக வரைபடம் இல்லாதவங்க ரவுண்ட் ஷேப் போட்டு சர்க்கிள் போட்டு அதுல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க குளோப் மேப் கடைக்கீழ நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரியா? மியூட் போட்டுக்கோங்க, யாரும் மியூட் போடாம இருக்கீங்க, எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. டவுட்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, சரியா? சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புவியோட அமைப்பு எப்படி இருக்கும், ஸ்பியர். அது வந்து புவி வந்து கோள வடிவத்துல இருக்கும்னு பார்த்தோம். அதோட டிகிரி ஆங்கிள் எவ்வளவுங்க? 360 டிகிரி. சோ 360 டிகிரிங்கிறதாலதான் நம்ம என்ன பண்றோம், ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரோம்.
ஸோ ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரும்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படிங்கிறது வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம அந்த இமேஜினரி லைன்ஸ் போடும்போது ஒரு 3D ஷேப்ல குளோப் ரேஞ்ச் வந்துரும். அதனாலதான் ரவுண்ட் சர்க்கிளை வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த வெஸ்ட் டு ஈஸ்டா இருக்கிற இது வந்து இந்த லைன் வந்து ஈக்குவேட்டர் லைன் பாங்க. இது வந்து என்ன சொன்னாங்க, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அப்படின்னாங்க இல்லையா. சோ அடுத்து இது வந்து முதன்மை நெடுங்கோடு பிரைம் மெரிடியன். இது வந்து என்னங்க, உலகத்தினுடைய நேர மண்டலத்தை தீர்மானிக்கக்கூடிய லைன் இல்லையா. சோ அடுத்து இதுதான் குளோபோட ஒரு 3D இமேஜ். சோ இந்த லைன்ஸ்க்குலாம் நம்ம இவ்வளவு பேர் வைக்கிறோம். ஆக்சுவலா இது என்னன்னா இது எல்லாமே இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னா கற்பனை கோடுகள். இதெல்லாம் வந்து அந்த கான்டினென்ட் எங்க இருக்குங்கிறத மெஷர் பண்றதுக்காக வந்த கற்பனை கோடுகள் தான் இது. சோ வேர்ல்டு மேப் எடுத்துக்கோங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க 0 டிகிரி அப்படின்னு உங்க வேர்ல்டு மேப் இருக்கும். எல்லாம் வேர்ல்டு மேப் வச்சிருக்கீங்கல்ல? எஸ் மேம். ஓகே. சோ வேர்ல்டு மேப்ல 0 டிகிரின்னு இருக்கும் பாருங்களேன். சோ அந்த 0 டிகிரி தான் என்னங்க, ஈக்குவேட்டர் லைன், பூமத்திய ரேகை. அடுத்து வந்து 23.5 டிகிரி மேலையும் கீழேயும் இருக்கும் பாருங்க. 23.5 23.5 டிகிரி n இருக்கும். அதாவது நார்த், 23.5 டிகிரி சவுத். இந்த கசர் உங்களுக்கு தெரியுதா? சோ அதை நான் மூவ் பண்ணி காட்டும் போது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 23.5 டிகிரி n, 23.5 டிகிரி நார்த் இது வடக்கு பகுதி. இது கீழே இருக்கிறது 23.5 டிகிரி சவுத் தெற்கு பகுதி. சரிங்களா. சோ இந்த மேல இருக்கிற லைன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மகர ரேகை. வேர்ல்டு மேப்ல என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கடல் இருக்கு, என்னென்ன கண்டங்கள் இருக்கு அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. சரியா. சோ இது வந்து மகர ரேகை. மேம் மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்க மேம். சொல்றேங்க. 0 டிகிரியில இருக்கிறது வந்து பூமத்திய ரேகை. அது வந்து ஈக்குவேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 23.5 டிகிரி நார்த் மேல இருக்கு பாத்தீங்களா. இந்த இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிக்கிற கோடு எதுங்க, கடக ரேகை. அந்த 23.5 டிகிரி நார்த் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 23.5 டிகிரி சவுத் தெற்கு பகுதியில் இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல இந்த ஆஸ்திரேலியா கிட்ட வருது இல்லைங்களா. இந்த லைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 66.5 66.5 டிகிரி நார்த், 66.5 டிகிரி சவுத். அதாவது 66.5 டிகிரி வடக்கு பக்கம் இருக்கு இல்லைங்களா. ஒரு நிமிஷம். இது வந்து போலார் ரீஜியன் சொல்லுவாங்க. நார்த் போல் சவுத் போல்னு போட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம்ங்க. இது வந்து போலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த ஈக்குவேட்டர் லைன்ல இருந்து ரெண்டு பக்கமும் 23.5 டிகிரி இருக்கு இல்லைங்களா. சோ இந்த இடைப்பட்ட தொலைவை வந்து என்ன சொல்றாங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுறேன். சோ அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட இடத்தை என்ன சொல்றாங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க.
டாரிட் ஜோன்னா வெப்ப மண்டலம். அடுத்து இந்த 23.5 டிகிரில இருந்து 66.5 டிகிரி இருக்கு இல்லைங்களா, 23.5 டிகிரில இருந்து 66.5 டிகிரி வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த டெம்பரேட் ஜோன் இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மித வெப்ப மண்டலம். அடுத்து அந்த நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லைங்களா, அண்டார்டிக் சர்க்கிள் ஆர்டிக் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அத வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உறைபனி மண்டலம். அது வந்து என்ன சொல்றாங்கன்னா உறைபனி மண்டலம். சோ நடுவுல இருக்கிறது டாரிட் ஜோன் வெப்பமண்டலம். அடுத்து நார்த் டெம்பரேட்டர்னா அந்த பக்கம் வடக்கு பகுதியில் இருக்கிறது, சவுத் டெம்பரேட்னா தெற்கு பக்கம் இருக்கிறது. டோட்டலா அது வந்து டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது மித வெப்ப மண்டலம். ஃப்ரிஜிட் ஜோன்னா உறைபனி மண்டலம். ஓகே ஓகே எந்த லைன் வந்து which one is between tropic of cancer tropic of capricorn? இப்ப நான் நோட் பண்ண சொன்னேன் இல்லையா, சோ பாருங்க இந்த கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவுல இருக்கிற பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா, வெப்பமண்டலம். வெப்பமண்டலம் டாரிக் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். சோ எதனால நம்ம வந்து இதெல்லாம் பாக்குறோம்னா கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து இதை வச்சுதான் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. சோ நான் சொல்றதும் இல்லாம இன்னும் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க, ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எல்லாமே கரெக்டா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேக்குறாங்க. சோ அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. இப்ப வந்து நம்ம 3 ரேகை பார்த்தோம் இல்லையா, பூமத்திய ரேகை பார்த்தோம், கடக ரேகை பார்த்தோம், மகர ரேகை பார்த்தோம். சோ இந்த 3 ரேகையும் எந்த கண்டத்துல வந்து இந்த 3 ரேகையும் ஒரு கண்டத்துல பாஸ் ஆகுதுன்னா அது எந்த கண்டம்? உங்களோட வேர்ல்டு மேப் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து ஈக்குவேட்டர் லைன் என்னங்க மேம்? ஆப்பிரிக்கா கரெக்ட். ஈக்குவேட்டர் லைன், டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற லைன், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ங்கிற லைன். இந்த 3 லைனுமே எந்த கண்டத்துல பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து பாஸ் ஆகும். அவங்க இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. சரியா மேம்? அட்சரேகை தீர்க்கரேகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அட்சரேகை சரிங்க ஓகே. அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட் இல்லையா? ஓகே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே அட்சரேகை இதுதான் இல்லையா. தீர்க்க ரேகைங்கிறது இந்த லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எந்த ரீஜியன் வந்து அதிக வெப்பத்தை வந்து பெறும் அப்படின்னா ஈக்குவேட்டர் லைன், பூமத்திய ரேகை தான் பெறும். ஏன் அப்படின்னா ஈக்குவேட்டர் லைன்ல தான் சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழுகும். அந்த 23.5 டிகிரில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட கதிர்கள் சாய்வாக விழுகும். அதுக்கப்புறம் இந்த 66.5 டிகிரில ரொம்ப சாய்வா இருக்கும். ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனாலதான் அந்த இடம் என்னங்க உறைபனி மண்டலமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இந்தியாவே 2 சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய லைன் வந்து கடகரேகை. சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல பாத்துட்டோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்தியா லைஸ் இன் விச் ஜோன்? இந்தியா வந்து எந்த பகுதி எந்த மண்டலத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியா எந்த மண்டலத்தில் உள்ளது? வெப்பமண்டலமா, மித வெப்பமண்டலமா, உறைபனி மண்டலமா, அல்லது வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலமா? வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டலம். சேட்ல போடுங்க. மேப் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ பி டின்னு மட்டும் தான் சொல்றீங்க. ஓகே போடுங்க, சொல்றேன். சோ மேப் பார்க்கலாமா நம்ம? சோ மேப் பாருங்க. நம்ம என்ன சொன்னோம், இந்த பூமத்திய ரேகையில இருந்து இந்த இடத்த வந்து
கடகரேகை வரைக்கும் இருக்கிற இடத்த டாரிட் ஜோன் சொன்னோம், வெப்பமண்டலம்னு சொன்னோம். அடுத்து இந்த 23.5 டிகிரில இருந்து 66.5 டிகிரி வரைக்கும் இருக்கிறது என்ன சொன்னோம், டெம்பரேட் ஜோன் சொன்னோம். சோ இந்தியா வந்து 2 இடத்துலயுமே இருக்கு இல்லையா. இந்தியாவோட தென் பகுதி வெப்பமண்டலத்துல இருக்கு, இந்தியாவோட வடபகுதி மித வெப்ப மண்டலத்துல இருக்கு. ஓகேங்களா. அப்ப இந்தியா வந்து போத் 2 சைடும் தான் இருக்கு, போத் டெம்பரேட் அண்ட் டோரிட் ஜோன் 2 இடத்துலயும் தான் இருக்கு. ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, லாட்டிடியூட் ஆல்டிடியூட் இதெல்லாம். சோ வந்து இதெல்லாம் என்னங்க, காலநிலையை தீர்மானிக்கும் காரணிகள் இல்லையா. இந்தியா வந்து நம்ம டிகிரிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வரைக்கும் இந்தியா வந்து பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கடகரேகை இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. சோ சவுத் சைடு, அதாவது தென்னிந்தியால வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு. சோ தென்னிந்தியால 3 பக்கமும் கடல் இருக்கிறதால தென்னிந்திய பக்கம் எப்படி இருக்கும்னா வெப்பநிலை அதிகமா இருக்கும், குளிர் வந்து கம்மியா இருக்கும். ஆனா வட இந்தியால எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வெப்பநிலை வந்து எப்போ அதிகமா இருக்கும். ஏன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நிலம் வந்து சூரிய ஒளியை வந்து வாங்கி வச்சுட்டு உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். பட் கடல் வந்து சூரிய ஒளியை வாங்கி வச்சுட்டு நைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ அதனால அந்த குளிர்காற்று வரும்போது, இந்த ஹீட்டான காத்து கடல்ல இருந்து வரும்போது அது பேலன்ஸ் ஆகி நமக்கு ஒரு சீரான காத்து தான் வரும். சோ அதனால நம்ம தென்னிந்தியாவுக்கு குளிர் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஆல்டிடியூட்னா என்னன்னா உயரம். சோ உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பநிலை வந்து என்ன ஆகும்னா குறையும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ ஒவ்வொரு 1000 டிகிரிக்கும் வந்து 1000 மீட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வந்து குறையும். இது வந்து வெப்ப குறைவு விகிதம். இது என்ன சொல்றாங்க, இந்த உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பம் குறைவதை நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா வெப்ப குறைவு விகிதம். உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பநிலை குறைவதை வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஐஸ்லாண்ட்னா ஐலாண்ட்னா 4 பக்கம் கடல் இருக்கும், பெனிசுலர்னா 3 பக்கம் கடல் இருக்கும், ஆர்ச்சிபெலிகோனா தீவு கூட்டம் நிறைய ஐலாண்ட் இருக்கும். சோ கடல் நீரும் நிலப்பரப்பின் விளிம்பும் சந்திக்கின்ற இடம் வந்து என்னன்னு பார்த்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். காயல். கரெக்ட். சோ இங்கதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பு காய்ச்சுவாங்க. உப்பெல்லாம் வந்து இந்த காயல் பட்டினம்னு ஒரு ஊருக்கு தெரியுங்களா, அது வந்து நெய்தல் பட்டினம்னு சொல்லுவாங்க. சோ விசாகப்பட்டினம், தேவனாம்பட்டினம் அது எங்க இருக்குன்னா கடலூர்ல இருக்கு. மசூரிப்பட்டினம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா உப்பு காய்ச்சுவாங்க. சோ உப்பு தயாரிக்கிற இடத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க, இதுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. சோ தூத்துக்குடியிலயும் உப்பு காய்ச்சுவாங்க இல்லையா. தூத்துக்குடிக்கு இன்னொரு பேர் இருக்காது, என்ன பேருங்க? முத்து நகர். கொஸ்டின் கிடைச்சிச்சு, இருங்க. அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால் முதலில் உருவாகுபவை எவை? இந்த கொஸ்டின் நான் டைப் பண்ணல, அதனால வாயில கேக்குறேன். கடல் அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால் முதலில் உருவானவை. நீரடி மண்கரை, கடற்குகை, டோம்போலோ, செங்குத்தான சரிவு. நீரடி மண்கரை, கடற்குகை, டோம்போலோ, செங்குத்தான சரிவு. என்னவா இருக்கும்னு யோசிச்சு வச்சு சொல்லணும் எனக்கு. அப்புறம் வந்து என்ன கொஸ்டின் சொல்லுங்க. சொல்றேங்க. அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால்
முதலில் உருவானவை எவை? மேம் கடற்குகை தான். யோசிச்சு வைங்க, நான் சொல்றேன். இது ஹோம்வொர்க், ஆன்சர் சொல்லக்கூடாது. கடற்குகைன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், எப்படி அப்படின்னு. சரியா மேம்? ஆப்ஷன் சொல்லுங்க மேம். நீரடி மண்கரை, நீரடி மண்கரை, கடற்குகை, நீரடி மண்கரை, கடற்குகை, டோம்போலோ. டோம்போலோ, டோம்போலோ. அடுத்து செங்குத்தான சரிவு. இத கண்டுபிடிச்சு சொல்லணும் எனக்கு. சரிங்களா? இப்போ இல்ல, நான் கேட்பேன். சரிங்களா? இது ஹோம்வொர்க். அது சொல்லும் போது எனக்கு எக்ஸ்பிளனேஷனும் நீங்க சொல்லணும். மேம் क्वेश्चन 1 சொல்லுங்க மேம். அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம், அலைகளினால் கடலோரங்களின் அடித்தளம் அரித்து எடுக்கப்படுவதால் முதலில் உருவானவை. ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம வந்து கடல் நீரும் நிலப்பரப்பின் விளிம்பும் வந்து சந்திக்கிற இடத்த காயல்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன செய்வாங்க? உப்பு காய்ச்சுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் இப்ப ஆந்திரால இருக்கு. விசாகப்பட்டினம், தேவனாம்பட்டினம் வந்து கடலூர்ல இருக்கு. மசூரிப்பட்டினம் சொல்லுவாங்க இந்த இடத்துல எல்லாம். அப்புறம் மதராஸ்பட்டினம், சென்னையிலயும் வந்து உப்பு காய்ச்சுவாங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த இடத்துல எல்லாம் உப்பு காய்ச்சுறாங்க. இந்த இடத்துல காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்க்கலாம். சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடல்ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, சவுத் இந்தியால நைட் டைம் வந்து எப்படி இருக்கும்? குளிராது. நார்த் இந்தியால குளிரும். ஏன்னா நம்ம எல்லாம் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. அந்த இடத்துல வந்து வெப்பநிலையும் சரி குளிரும் சரி மாறுபடும். அடுத்து மான்சூன் விண்ட். மான்சூன் விண்ட்னா பருவகால காற்று. சோ இந்த பருவகால காற்று வந்து 2 வகைப்படும். ஒண்ணு தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்னு வடகிழக்கு பருவக்காற்று. சோ 2 காற்று இருக்கு. மேம் யூ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ தி क्वेश्चन இன் இங்கிலீஷ்? ஓகே, இங்கிலீஷ்ல கேட்டிருக்கீங்களா? இருங்க நான் சொல்றேங்க क्वेश्चन இங்கிலீஷ்ல உங்களுக்கு. சோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ மான்சூன் அப்படின்னா 2 வகைப்படும். ஒண்ணு தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்னு வடகிழக்கு பருவக்காற்று. சோ இதுக்கு வந்து நீங்க இந்தியா மேப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சொல்றேன், நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இங்கிலீஷ்ல क्वेश्चन கேட்டீங்க இல்லையா, நாங்க சாட்ல போட்டுருக்கேன், பாத்துக்கோங்க. யார் கேட்டிருக்காங்க? சந்தியா கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் சாட்ல உங்களுக்கு क्वेश्चन டைப் பண்ணி போட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது initially the cutting action of the coastal land produces. Initially, the cutting action of the waves against the base of coastal land produces. So, அதுக்கு வந்து options போட்டுக்கோங்க. Tombolo, cliff, spit, sea cave. ஓகேங்களா? ஓகே, சரிங்க. இப்ப நம்ம வந்து மான்சூன், நம்ம இப்பதான் வந்து டாபிக்கே வரோம்னு நினைப்பீங்க இல்லையா? சோ பருவ காற்றுக்கு வரும். இந்த மான்சூன்ங்கிற வேர்டு மௌசியம்ல இருந்து வந்துச்சு, அரபு சொல்ல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா
அரபியர்கள் அந்த காலத்துல வந்து எது போவாங்க, வணிகத்துக்காக கடல் வழியா முதல்ல எதுல டிராவல் பண்ணாங்கன்னா கடல் வழியா தான் அதிகமான டிராவல் பண்ணாங்க. அந்த சீசனல் விண்ட்ஸ் பருவகால காற்றை வந்து குறிக்கக்கூடிய சொல் தான் மௌசிம் அப்படிங்கிற சொல். அதனாலதான் வந்து அதை மௌசிம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னா அரபியர்கள். ஓகே, சோ மான்சூன் விண்ட் அப்படின்னு என்னன்னா இந்த சம்மர் காலம் வந்து எது வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூன் வரைக்குமே இருக்கும். சோ ஜூன் வரைக்குமே எதனால சம்மர் காலம் வருதுன்னா கோடை காலம் வருதுன்னா சூரியனுடைய செங்குத்தான கதிர்கள் வந்து கடக ரேகையில விழுகும். சரிங்களா? சோ அந்த டைம்ல நமக்கு கோடை காலம் வரும். அந்த செங்குத்தான கதிர்கள் வந்து ஜூன் மாசம் வரைக்குமே வந்து விழுகும். ஆனா நமக்கு வந்து கோடை காலம் வந்து மே மாசத்தோட முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல நமக்கு என்ன ஆகும், ஜூனோட 15th வந்து பாத்தீங்க அப்படின்னா பருவகால காற்று ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி நமக்கு ஃபேன் ஓடனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெயில் தெரியறது இல்ல, சேம் அதே ப்ராசஸ் தான். வெளியே வெயில் அடிக்குது, இருந்தாலும் காத்து அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த வெயிலோட அளவு வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்து வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று வரும். ஓகே, அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம், அதாவது ஜெட் காற்றுகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த காற்று எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகள்னு சொல்லுவாங்க. வளிமண்டலத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 5 அடுக்குகள் இருக்கும். சோ அந்த உயர் அடுக்குகள்ல வந்து வேகமாக நகரக்கூடிய காற்று என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைடு வந்து எழுதுற மாதிரி சொல்லுங்க மேம். தமிழ் மான்சூன் விண்டுங்களா? தமிழுங்களா? எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தியா சென்டென்ஸா சொல்றீங்களா? எஸ் மேம். இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள், மியூட் போட்டுக்கோங்க. இந்தியாவில் சூரியனின் செங்குத்தான கதிர்கள் ஜூன் மாதம் வரையும் விழும். ஓகேங்களா? சன்ரைஸ் வந்து வெர்டிகலா ஜூன் மந்த் வரைக்கும் பாஸ் ஆகும். ஓகேவா? அதாவது சூரியனோட செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதம் வரையும் செங்குத்தாக விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோடை காலம் மே இறுதியில் முடிவடைகிறது. கோடை காலம் மே இறுதியில் முடிவடைகிறது. ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை பெய்கிறது. அததான் சொல்றாங்க. ஓகேங்களா? சன்ரைசஸ் வந்து வெர்டிகலா ஜூன் மந்தோட 15th வரைக்கும் விழுகும். பட் ஜூன் மந்த்ல வந்து நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆறதால நமக்கு மே எண்டோட சம்மர் சீசன் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆறதால இந்தியாவில ஒரு சில இடங்கள்ல வந்து மிதமானது முதல் ஹெவி ரெயின்ஃபால்னா கனமானது வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். சோ இதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து மேம் அதோட ஹெட்டிங் பேர் என்ன மேம்? மான்சூன் விண்ட், அதாவது பருவகால காற்று. ஓகேங்க மேம். ஓகே, அடுத்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஜெட் காற்றுகள். வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 லேயர் இருக்கும். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம்னு அர்த்தம். சோ அந்த 5 லேயர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த வளிமண்டலத்தோட உயர் அடுக்குகள்ல வந்து காத்து வந்து ரொம்ப வேகமா இருக்கும். சின்ன சின்ன இடத்துல கூட காத்து ரொம்ப வேகமா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நகர்ந்துகிட்டே இருக்கும். சோ அந்த காத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் ஆகும். சரிங்களா? சோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகிக்கிட்டே அந்த ஜோன்ஸ்ல வந்து இருக்கும், அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஜோன்ஸ்ல இருக்கும். மேம் அந்த 5 லேயர்ஸ் நேம் மேம்?
இதோ போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே சோ லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். சோ வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 லேயர்கள் இருக்கும், 5 அடுக்குகள் இருக்கும். சரிங்களா? சோ அந்த அடுக்குகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இத பார்த்து அப்படியே அந்த 5 அடுக்குகள் பெரிய லைனா எழுதிக்கோங்க. சோ முதல் அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், அது வந்து பூமிக்கு மேல முதல் அடுக்கா இருக்கும். இதை ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம வந்து பூமியிலிருந்து முதல் அடுக்கு ட்ரோபோஸ்பியர்னு பார்ப்போம். கேள்வி கேட்கறது வந்து பூமியின் வெளிப்பகுதியிலிருந்து முதல் அடுக்கு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து ட்ரோபோஸ்பியரும் கொடுத்திருப்பாங்க, தெர்மோஸ்பியரும் கொடுத்திருப்பாங்க, எக்ஸோஸ்பியரும் கொடுத்திருப்பாங்க. நம்ம எது சூஸ் பண்ணணும்? எக்ஸோஸ்பியர். ஏன்னா பூமியில வெளியில இருந்து வரக்கூடியதுன்னா எக்ஸோஸ்பியர் தான். பூமியில உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. 4வது அடுக்கு எது அப்படின்னு கேட்பாங்க. சோ அதெல்லாம் கவனமா கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே மேம் இந்த சொல்லுங்க சொல்லுங்க. மேம் இதுக்கு முன்னாடி ஸ்லைடு உருவாக்கி இல்லைங்க. சரி, நீங்க இப்படி படிக்கிறீங்க, நான் அப்படி கூட கொடுக்கலாம். அதிகமாக அதிகமாக வெப்பநிலை குறையும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 165 மீட்டருக்கு உயரம் அதிகமாகும் போது 1 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை குறையும். சரிங்களா? அடுத்து வந்து சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம், இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? ஓகே ஓகேங்களா? சோ இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா, ஏரோப்ளேன், மேகங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது இந்த வானிலை மாற்றங்கள் எல்லாமே இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். மழை பொழியறதாகட்டும், காற்றழுத்தம் உருவாகிறதாகட்டும், எல்லாமே எங்க நடக்கும்னா இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லைங்களா, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும், ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டவுன் ஆகும் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அதாவது 165 மீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆனா 1 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. 165 மீட்டருக்கு வந்து 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறைகிறது. நோட் பண்ணிட்டீங்களா? மேம் அந்த 62 டிகிரி கொடுத்திருக்காங்களா? அது இல்ல, நீங்க அதை நோட் பண்ணாதீங்க. நான் வந்து கூகுள்ல இருந்து எடுத்தேன். மேல மைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வேணா நோட் பண்ணிக்கோங்க. அத நான் கிலோமீட்டர்ல உங்களுக்கு சொல்றேன். இது வந்து 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். 0 to 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க மியூட் போட்டுக்கோங்க, எனக்கு உங்களோட பீப் சவுண்ட் கேட்டே இருக்கு. இது நான் வந்து ஆன்லைன்ல இருந்து கூகுள்ல இருந்து இந்த ஸ்லைடு எடுத்தேன். ஸோ வந்து அதனால உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் சொல்ல நீங்க எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ ட்ரோபோஸ்பியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 to 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துலதான் வானிலை மாற்றங்கள் நிகழும். ஓகேங்களா? வெதர் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஏரோப்ளேன் இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேல பறக்க முடியும், இந்த ட்ரோபோஸ்பியருக்குள்ளதான் பறக்க முடியும். இந்த ட்ரோபோஸ்பியர்ல 165 மீட்டர் உயரம் அதிகமாகும் பொழுது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும்.
ஸோ 165 meters ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது 1 degree Celsius டெம்பரேச்சர் டவுன் ஆகும். புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த ட்ரோபோஸ்பியர். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஓசோன் லேயர், அந்த ஓசோன் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த இடத்துல தான் ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஓசோன் அடுக்கு. ஸ்ட்ரேட்டோஸ்பியரோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஓசோன் அடுக்கு. தமிழ்ல சொல்லணும்னா மீ வழி அடுக்கு. ஸ்ட்ரேட்டோஸ்பியரோட தமிழ் பேர் வந்து மீ வழி அடுக்கு. வழி அடுக்குன்னு சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி மீ போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் லேயர், ஓசோன் மாலிகூல்ஸ்லாம் இந்த லேயர்ஸ்ல தான் இருக்கும். இத வந்து இந்த லேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோன் லேயர், ஓசோன் அடுக்கு, சமவெப்ப அடுக்கு, இப்படி எல்லா நேமும் சொல்லுவாங்க. சோ ஏரோப்ளேன்லாம் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர்ல வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஜெட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜெட் விமானம்லாம் ரொம்ப ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல மூவ் ஆகும். ஏன்னா ஏரோப்ளேனுக்கும் ஜெட் பிளேனுக்கும் வந்து அந்த ஸ்பீட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா. இப்ப நமக்கே தெரியும், ஒரு சாதாரண ஒரு எக்ஸலுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்டிவாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா. சோ அந்த மாதிரிதான் ஏரோப்ளேனோட ஸ்பீடுக்கு வந்து அதோட எஸ்கேப் வெலாசிட்டில சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ட்ரோபோஸ்பியர்னால ஏரோப்ளேனால மூவ் ஆக முடியாது. ஆனா ஜெட் பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல மூவ் ஆகும். அதெல்லாம் இந்த ஸ்பீட்ல வரதால அதெல்லாம் போகும். இந்த இடத்துலதான் என்ன ஆகுங்க, சூரியன்ல இருந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, புற ஊதா கதிர்கள் எல்லாம் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல இது வந்து ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்பும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியில அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதிகமாக இருக்கும். அது நம்ம ஸ்கின்ல பட்டா நம்ம ஸ்கின்க்கு வந்து டேமேஜஸ் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. சோ வந்து அது வந்து எங்க இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் வந்து அது ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நமக்கு ஒரு நல்ல சன் ரேசஸ் எல்லாம் இந்த லேயர் தான் கொடுக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஓசோன் லேயர் மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு தாவரம் கூட நம்ம பூமியில வர முடியாது, மனிதர்களாலையும் வாழ முடியாது. சோ இந்த ஓசோன் லேயர் அவ்வளவு முக்கியம். சோ இந்த ஓசோன் லேயர் வந்து இப்ப வந்து என்ன ஆகுது, இந்த ஓசோன் லேயர்ல வந்து ஹோல் எல்லாம் விழுகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ எதனால வந்து ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க? பசுமை இல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வரக்கூடிய கேஸ், அப்புறம் நம்ம பைக்கு, லாரி, கார் இதெல்லாம் ஓட்டுறோம் இல்லையா. சோ இதுல இருந்து வரக்கூடிய அந்த புகை, இதனால எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஓசோன் லேயர் வளிமண்டலம் வந்து பாதிக்கப்படும், ஓசோன் லேயரும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். இதெல்லாம் இந்த வாயுக்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பசுமை இல வாயு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த கேஸ்னால என்ன ஆகுது, நம்மளோட என்விரான்மெண்டல் வந்து டேமேஜ் ஆகுது. இதுல ஹிஸ்டரியில சொல்லணும்னா 1991ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேசில்ல வந்து லியோ ஜெனிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்விரான்மெண்டல் மீட் வந்து நடத்துவாங்க. இப்ப நமக்கு வந்து இப்போ ஓட்டுற பைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்ல வந்து லைட் எரிஞ்சுட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? பைக்ல வந்து நம்மளால மார்னிங் டைம் கூட லைட் எரியும். முன்னாடி இருந்த பைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம போட்டா மட்டும்தான் பைக்கோட ஹெட்லைட் வந்து எரியும். ஆனா இப்ப வந்து மேனுஃபேக்சர் ஆகிற பைக்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் கூட லைட் வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். ஏன்? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பிரேசில்ல வந்து லியோ ஜெனிரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு என்விரான்மெண்ட் மீட் வந்து நடக்குது. சோ அவங்க வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா இந்த அட்மாஸ்பியர்ல வந்து இவ்வளவு டேமேஜஸ் வந்து ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் ஒரு மீட் வந்து வைக்கிறாங்க. அப்ப இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பசுமை இல வாயுக்கள், இந்த ஓசோன் லேயர் வந்து டேமேஜ் பண்ற கேசஸ்ல வந்து
கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்தியா வந்து கம்மி பண்ணிரும் அப்படின்னு வந்து அந்த மீட்ல வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க 1991ல சொன்னதை இப்ப வந்து அவங்க செய்யறாங்க. என்ன எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகனத்தோட வெயிட்டை வந்து அந்த பைக்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து BS4, BS5, BS6 அப்படின்னு 3 ரகமா பிரிச்சு, ஒண்ணுல வந்து BS4, BSIVன்னு இருக்கும். உங்க பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். BSIV இல்லைன்னா BS4ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த வண்டியோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. முன்னாடி இருந்த அதே வண்டிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்டிவா எடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த ஆக்டிவா வந்து ஒரு 110, 120 கிலோ இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிற ஆக்டிவா ஒரு 100 கிலோ இருக்கும் அப்படின்னு அதோட வெயிட்டை கம்மி பண்றதுக்காக தான் BSIVன்னு இருக்கும், இல்லைன்னா BS4ன்னு இருக்கும். ரோமன் லெட்டர் 4 இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ல இருக்கும். BS5 பாத்தீங்க அப்படின்னா BS5, BS6 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்னிங் லைட். எதுக்காக அந்த லைட் வந்து கொடுக்குறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் வந்து எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மத்தியான சமயத்துலதான் அதிகமா இருக்கும். ஏன்னா அப்ப வந்து வெயிலும் அதிகமா இருக்கும், நமக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு டிரைவர். ஸோ இந்த லைட் வந்து கண்ணோட கருவிலியில படும் பொழுது அந்த தூக்கம் வந்து டக்குன்னு வந்து டிஸ்டர்ப் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த மார்னிங் லைட்டை வந்து ஃபிட் பண்ணது. நம்மளாலேயே வந்து அதை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா என்ன ஆகும், நம்மளோட அந்த ஓசோன் லேயர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்பன்னா 1991ல பிரேசில்ல நடந்த என்விரான்மெண்டல் மீட்ல இந்தியா சொன்னது. ஸோ இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓசோன் லேயரை பாதிக்கக்கூடிய வாயுக்கள்லாம் பாத்தீங்கன்னா CFCன்னு சொல்லுவாங்க, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிவரதா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஓசோன் லேயரை பாதிக்கக்கூடிய காரணிகள். சரிங்களா? அதனாலதான் வந்து அதிகமா வண்டி எல்லாம் ஓட்டாதீங்க, அதிகமா புகை வந்து வரக்கூடாது. அடிக்கடி வந்து கார், லாரி இதுக்கெல்லாம் வந்து அந்த புகையை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? மீசோஸ்பியர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர். இத வந்து தமிழ்ல இடை அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடை அடுக்கு. சோ இது வந்து வளிமண்டலத்தோட கொஞ்சம் குளிர்ச்சியான அடுக்கு. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் வந்து குளிர்ச்சியா இருக்கும். நம்ம வந்து ப்ரீவியஸ் யூனிட்ல படிச்சோம் இல்லையா, மீட்ராய்ட்ஸ் எரிகற்கள் வந்து வளிமண்டலத்தின் மேற்பரப்பில் உராயும் பொழுது என்ன ஆகு, புவியோடது உராயும் பொழுது எரிந்து அது வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா? மீட்ராய்ட்ஸ் வந்து நம்ம வளிமண்டலத்துல படும்பொழுது உராய்வின் காரணமாக அந்த எரிகற்கள் எரிந்து விடும். அதை வந்து எரி நட்சத்திரம் அல்லது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம், நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே, அது வந்து இந்த மீசோஸ்பியர் அப்படிங்கிற ஏரியால தான் நடக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து வளிமண்டலம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான அடுக்குன்னா அது வந்து மீசோஸ்பியர் தான். ஓகேங்களா? இங்க வந்து -90 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பம் இருக்கும். இங்க வெப்பநிலை வந்து எவ்வளவு இருக்குன்னா -90 டிகிரி செல்சியஸ். அடுத்து தெர்மோஸ்பியர். ஸோ இங்கதான் வந்து நம்ம அனுப்புற சேட்டலைட்ஸ்லாம் வந்து இருக்கும். எல்லா நாடும் சேட்டலைட்லாம் அனுப்புறாங்க இல்லையா, ஸோ அந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து இந்த தெர்மோஸ்பியர் லேயர்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு வெப்பமண்டல அடுக்கு. தெர்மோஸ்பியர் பேர் வந்து வெப்பமண்டல அடுக்கு. நீங்க நோட் பண்ணுங்க, நான் மறுபடியும் 5 லேயரோட டெஃபினிஷன் சொல்றேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காத்து வந்து கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால இந்த தெர்மோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். மீசோஸ்பியர் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஆனா தெர்மோஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம். இந்த தெர்மோஸ்பியர்ல வெப்பம் வந்து ஹீட்டா இருக்கும்.
இந்த இடத்துல 2 லேயர்ஸ் இருக்கும். இந்த தெர்மோஸ்பியர்ல 2 லேயர்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அயனி அடுக்கு. தெர்மோஸ்பியர்ல 2 அடுக்கு இருக்கும் சரிங்களா. ஒண்ணு வந்து அயனி அடுக்கு, அதாவது இங்கிலீஷ்ல அயனோஸ்பியர், IONOSPHERE, அயனோஸ்பியர். ஓகேவா. அயனோஸ்பியர் எந்த இடத்துல எந்த லேயர்ல இருக்கும்னா தெர்மோஸ்பியர் லேயர்ல இருக்கும். அது வந்து அயனி அடுக்கு அப்படிம்பாங்க. இன்னொன்னு வந்து வளிமண்டல வெளியடுக்கு, எக்ஸோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளிமண்டல வெளியடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து அயனி அடுக்கு, இன்னொன்னு வளி. நான் சொல்லிடுறேன் 5 லேயரும். நான் மீண்டும் ஒரு தடவை ரீகால் பண்றேன். ஓகேங்களா. சோ இந்த அயனி அடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன்ஸ் இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள், காற்றலைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து அங்க இருந்து பூமிக்கு திரும்பி சேட்டலைட்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அந்த ரேடியஸ் கொடுப்பாங்க இல்லையா, ரேடியோ வேவ்ஸ், அந்த அலைகள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது இங்க போய் ரிசீவ் ஆயிட்டு ரிட்டர்ன் திரும்பி பூமிக்கு வரணும் இல்லையா. சோ இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னா அந்த அயனி அடுக்குல தான் இருக்கும். அந்த அயனி அடுக்குல தான் வந்து அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் வந்து பாஸ் ஆகும். புரியுதுங்களா. அப்புறம் வந்து அவுரோரா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க கிளாஸ் மாதிரி, அவுரோரா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து அந்த லைட் வரும் இல்லையா. சோ அந்த லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட், அது நிறைய கலர்ஸ்ல வரும். அந்த கண்ணாடி மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஒவ்வொரு ஏரியாக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து அந்த அவுரோரா தான். ஓகேவா. சோ சொல்றேன், அத சொல்றேன். சோ வந்து அரோரா அகைன் சொல்லுங்க மேம். அதான் தெர்மோஸ்பியர்ல 2 லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அயனோஸ்பியர், அயனோஸ்பியர்னா அயனி அடுக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல வளிமண்டல வெளியடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயனோஸ்பியர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் இருக்கும். சோ வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, காற்றலைகள் எதோ சொல்லுவாங்க, ரேடியோ வேவ்ஸ். அது போயிட்டு ரிசீவ் ஆயிட்டு திரும்ப வரும். அது வந்து எங்க நடக்குதுன்னு இந்த அயனோஸ்பியர்ல தான் நடக்கும். அவுரோரா பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து ஒளிக்கற்றைகள் வரும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல வந்து வரும் இல்லையா. அது வந்து இது ரிசீவ் பண்ணி நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா. இது வந்து பாத்தீங்கன்னா மேம் இந்த வெப்ஜிஆர்லாம் கலர் எல்லாம் வருதுங்களா மேம், அது இதன் காரணமா தான் வருதுங்களா? புரியல என்னங்க மேம். இந்த 7 நிறம் வருதுங்களா மேம் மழை பெஞ்சா? அது வந்து நீங்க மழை பெஞ்சா வருது, நீங்க ரெயின்போ சொல்றீங்களா? எஸ் மேம். ரெயின்போ வந்து எதனால வருதுன்னா அந்த தண்ணி வந்து சூரிய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி ரெயின்போ வருது. ரெயின்போ இதனால வருது இல்ல. இது வந்து சூரிய, ஆக்சுவலா இது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க. இத வந்து பொன்னெற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல சொன்னா பொன்னெற்றலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவுரோராஸ. இது வந்து ஒரு வண்ணமயமான காட்சி அமைப்பை வந்து வடகோளம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நார்தர்ன் லைட்ஸ் கொடுக்கும், வடதுருவ விண்ணொளி. அதுதான் சொல்றேன். அது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு ஒரு லைட்ஸ் கொடுக்கும். அத வந்து என்ன சொல்றாங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ், வடமுனை விண்ணொளி, வடதுருவ விண்ணொளி அப்படின்னு சொல்றாங்க. சதர்ன் லைட்ஸ் கொடுக்கும், அதை வந்து தென் துருவ விண்ணொளி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் அது வந்து சிம்பிளா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா. வானவில் வர்றதுக்கு வந்து ரீசன் வேற. அந்த நீர், அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுல வந்து சூரிய ஒளி படும் பொழுது உருவாகிறதுதான் வந்து ரெயின்போ. ஓகேங்களா. சோ அத பத்தி நான் இது பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்லைட் போட்டு காட்டுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல வெளியடுக்கு, அதுதான் என்னங்க எக்ஸோஸ்பியர். ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் அங்க இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நம்மளோட பூமியோட என்ட்ரன்ஸே என்னன்னு பாத்தீங்கன்னா
வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம பூமியோட என்ட்ரன்ஸ் என்னன்னா எக்ஸோஸ்பியர் தான் நம்மளோட என்ட்ரன்ஸ். அந்த இடத்துல ஹீட் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் 2 கேஸ் வந்து அதிகமா காணப்படும். ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா, அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கும்னு படிச்சோம் இல்லைங்களா. இந்த எக்ஸோஸ்பியர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் அதிகமாக காணப்படும். இத வந்து அண்டத்தோட புறவெளி பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நான் மீண்டும் வந்து ஃபுல்லா சொல்லிடுறேன். தெர்மோஸ்பியர். சோ இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்னா தமிழ்ல அடி அடுக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஏரோப்ளேன் இருக்கும், அப்புறம் வந்து இந்த மேகங்கள்லாம் இருக்கும். வானிலை மாற்றங்கள் வந்து இந்த தெர்மோஸ்பியர்ல வந்து நடக்கும். மழைப்பொழிவு, அப்புறம் வந்து காற்றழுத்த தாழ்வு மலை, காற்று அழுத்தம், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல உருவாகும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா. அப்போ அதாவது உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பநிலை குறையும்னு படிச்சோம் இல்லைங்களா. அந்த மாதிரி 165 மீட்டருக்கு 165 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும். 165 மீட்டர் உயரம் அதிகமாகும் பொழுது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து குறையும் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா. அடுத்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இது வந்து இந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னா ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா. சோ இந்த ஓசோன் லேயர் வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை வந்து இதுதான் வந்து ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்புது. அடுத்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் பாத்தீங்கன்னா இந்த மீட்ராஸ் இருக்கு இல்லையா, எரி கற்கள், அது வந்து இந்த இடத்துலதான் வந்து அந்த பூமியை தாக்க வரும் பொழுது எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வெப்பநிலை வந்து அதிகமா இருக்காது, இந்த குளிர்ந்து காணப்படும். இந்த மீசோஸ்பியர் லேயர் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லேயரா இருக்கு. ஒண்ணு வந்து அயனோஸ்பியரா இருக்கும், இன்னொன்னு வந்து வளிமண்டல வெளியிருக்கு, எக்ஸோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ இந்த தெர்மோஸ்பியர்ல ரேடியோ வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகும், இன்னொன்னு அந்த சூரியனோட ஒளிக்கற்றைகளை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸோஸ்பியர். இது வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். சோ இந்த எக்ஸோஸ்பியரும் தெர்மோஸ்பியரும் தான் வந்து ரொம்ப வெப்பமானதா இருக்கும். ஓகேவா. சோ இது வந்து பூமிக்குள்ள நுழையக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அண்டத்தோட புறவெளி பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சரியா. சோ இந்த 5 லேயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஓகே, நம்ம படிச்சதே क्वेश्चन வந்திருக்கு. ஓசோன் இஸ் ரிச் இன் which layer? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியர் கரெக்ட். நம்ம இப்பதான் படிச்சோம். ஓகே, சரி இத பாப்போம். சாட்ல ஆன்சர் போடுங்க. Who discovered nitrogen in atmosphere? வளிமண்டலத்துல நைட்ரோஜன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு? சாட்ல போடுங்க. நீ யாருமே ஆன்சர் போடவே இல்ல, ஒருத்தர் தான் போட்டிருக்கீங்க. ஓகே, ரூதர்ஃபோர்ட். பி. எப்படி சொல்றீங்க பீன்னு? அவர் எப்ப கண்டுபிடிச்சாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, பி தான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் பி சொல்றீங்க, சூப்பர். ரூதர்ஃபோர்ட் அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல நைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ரூதர்ஃபோர்ட் எப்ப சொல்றாருன்னா 1772ல வந்து சொல்றாங்க. அடுத்து நான் உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கேள்வி படிக்கிறோம்னா அதுல சரியான பதில் சொல்றதை விட அடுத்த 3 ஆன்சருக்கு வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு பாக்கணும், அதுதான் முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஜோசப் பிரிஸ்லி. இந்த ஜோசப் பிரிஸ்லி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து 1774 1774ல ஆக்சிஜன் டிஸ்கவர் பண்ணவர். சரிங்களா. ஜே தாம்சன் எலக்ட்ரான் சொன்னாங்க, ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான். ஓகேங்களா. அடுத்து இன்கரெக்ட் ஒன். மேம் அந்த ஸ்லைடு அகைன் போடுங்க மேம், ப்ரீவியஸ் ஸ்லைட். Thank you மேம். ஓகே மேம். Okay, next. ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிச்சாருங்க மேம்? எலக்ட்ரான். ஜேம்ஸ் சாட்விக் நியூட்ரான்.
இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜோசப் பிரிஸ்லி மட்டும் ஆக்சிஜன், ஏன்னா அட்மாஸ்பியர்ல வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா. சோ அந்த ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது வந்து ஜோசப் பிரிஸ்லி. அவர் 1774ல வந்து டிஸ்கவர் பண்றாரு. ரூதர் ஃபோர்ட் வந்து நைட்ரஜன் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்கரெக்ட் ஒன். அதாவது நம்மளோட வளிமண்டல அடுக்குகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல 4 அடுக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த 4 அடுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட லெவல் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு பரப்பளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரேட்டோஸ்பியர் பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மீசோஸ்பியர் வந்து 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தெர்மோஸ்பியர் 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ட்ரோபோஸ்பியர் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல இருந்து 18 அட் ஈக்குவேட்டர் 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஒண்ணு வந்து தப்பா இருக்கு, அது என்ன? ஆக்சுவலி நம்ம பார்க்கல, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க கெஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்றேன். அதுல வந்து மைல்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த இமேஜ்ல, நான் வந்து கிலோமீட்டரை இங்க உங்களுக்கு கொடுத்துருக்குது. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம பார்க்கலாம் ஆன்சர். தெர்மோஸ்பியர் அது ஆக்சுவலா 600 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்த இமேஜ்ல வந்தீங்கன்னா எல்லாமே மைல்ஸ்ல கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து நம்ம கிலோமீட்டர்ல அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரோபோஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா 8 to 18 கொடுப்பாங்க. 0 to 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. துருவ பகுதியில வந்து 8 கிலோமீட்டர்ல இருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடி அடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்னங்க, ஸ்ட்ரீட்டோஸ்பியர். அது 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு. மீசோஸ்பியர் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 80 வரைக்கும் கொடுப்பாங்க, அல்லது 80, 50 இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால இது கரெக்ட் தான். மீசோஸ்பியர் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். தெர்மோஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதே வந்து எக்ஸோஸ்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 650க்கு மேல. சரிங்களா? இல்ல எக்ஸோஸ்பியர் இல்ல, எக்ஸோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா 650 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல, 650 கிலோமீட்டர் அண்ட் அதற்கு மேல. சரிங்களா? தெர்மோஸ்பியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் கிலோமீட்டர் கூட்ட 500 கிலோமீட்டர்ஸ், அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா 80ல இருந்து 600 வரைக்குமே தெர்மோஸ்பியர் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிறது தானே லேயர், நடுவுல கேப்ஸ் இருக்காது இல்லையா? மேம் தெர்மோஸ்பியரோட சொல்லுங்க மேம். தெர்மோஸ்பியர் வந்து ஆக்சுவலா ஆன்சர் வந்து 600 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்ஸ். அது வந்து இப்படியும் கொடுப்பாங்க, அல்லது நம்ம மீசோஸ்பியர் வந்து பார்த்தோம் இல்லையா, எது வரைக்கும் பார்த்திருக்கோம், 80 கிலோமீட்டர்